எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நீங்க என் மேல இன்னுமே கோவமா தான் இருக்கீங்கல்ல. நைட்டு நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல. நீங்க எத்தனை மணிக்கு வந்து படுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிக்கிறப்ப இருந்தீங்க, ஆனா நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தைரியமா உள்ள வரை வந்துட்டேன். இப்ப இவளை எப்படி கூப்பிடுறது? அருண் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு வேலை ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாளோ? ஆமா, அப்புறம் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம சேச்சா, அப்பனா அவளுக்கும் என் மேல கோவம் இருக்கும்ல. கண்டிப்பா என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காளோ? ஐயோ, இவகிட்ட இப்ப என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது? இவகிட்ட பேசினா புரிஞ்சுப்பாளா? நம்ம மேல தப்பு இல்லைன்னு புரியுமா? அம்மா வேற டைம் ஆகுது, சீக்கிரமா கூட்டிட்டு வான்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. வேற வழி இல்ல, கூப்பிட்டு பேசிதான் ஆகணும். நித்யா. சொல்லுங்க. ம் அது ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேங்க. இவ என்ன இவ்வளவு சாதாரணமா பேசுறா? நான் கூட கோவமா இருப்பா, இவ கண்ணை எப்படிடா பார்த்து பேசுறதுன்னு வந்தா இவ ரொம்ப சாதாரணமா பேசுறா. எப்படியோ இவர் பேசிட்டாரு. அப்போ இவருக்கு என் மேல கோவம் இருக்காதுல்ல? கோவம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் மூஞ்சி வெறப்பா வச்சிருக்காரு? சிரிக்கவே மாட்டேன்றாரே. அப்போ இன்னும் கோவமா தான் இருக்காரா? நித்யா. சொல்லுங்க. இல்ல இல்ல, நீ தானே கூப்பிட்ட, நீ முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க. அது நித்யா, அது சாரி. என்ன சாரியா? எதுக்கு? என்ன நித்யா, ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறேன். நேற்று அப்படி நடந்திருக்க கூடாது. அது எனக்கே தெரியல ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு. ஐம் சாரி. ஏய், என்னாச்சு இப்போ? எதுக்கு அழற? நான் தான் சாரி கேட்குறேன்ல நித்யா. நிஜமா அதை நான் பண்ணது தப்பு தான். சாரி நித்யா, அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. சாரி சாரி சாரி, அழாத. நான் தான் புத்தி கெட்டு போய் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி பண்ணிட்டேன் நித்யா. உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, அது என்னோட தப்பு தான். சாரி நித்யா, அழாத நித்யா. உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி, அழாத. இனிமே கண்டிப்பா எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. நமக்குள்ள எதுவா இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது நித்யா. சாரிம்மா, அழாத நித்யா. நீ அழுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது தப்பு தான். உனக்கு ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி அழாத. இல்லைங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. என்ன சொல்ற? ஆனா இல்லைங்க, நான் தானே தப்பு. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட புருஷன். உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் பண்ணதுதான் தப்பு. எனக்கு என்னமோ தெரியலங்க. நீங்க டக்குன்னு கேட்ட உடனே இப்போ இதெல்லாம் வேண்டான்னு தான் தோணுச்சு. அதனாலதான் அப்படி சொன்னனே தவிர கண்டிப்பா வேற எந்த அர்த்தமும் இல்லை. எல்லாம் ஏன் தப்பு தான். சாரி, உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரிங்க. என்ன இவ, நாம தான் தப்பு பண்ணிட்டோம், இவகிட்ட எப்படிடா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு வந்தா இவ என்னன்னா இவ பண்ணது தப்புன்னு பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல கோபம் தானே. அதனால தானே நேற்று ரூம்ல இருந்து கிளம்பிட்டீங்க. சாரிங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சு பார்க்குறப்ப இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வரவே இல்லை. சாரி. அது நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, நான் இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகிட்டு இருக்கேன். உங்ககிட்டையும் இப்போதான் நல்லா பேசி பழகுறேன். அதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம். நித்யா, எங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா?
நைட் இருந்தேன் நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்தும் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. நான் பண்ணது தப்பு தாங்க. ஆனால் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசாமல் இருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் எப்பவும் நீங்கள் கேட்டால் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு எனக்கு சம்மதம். நான் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். என்ன நித்யா பேசிட்டு இருக்க? அழாத, முதல்ல அழுகையை நிறுத்து நித்யா. என்ன நித்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இப்ப எதுக்கு இதுக்காக அழுற? என் மேலதான் தப்பு நித்யா, நான் பண்ணதுதான் தப்பு. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லாம கிட்ட கூட போக கூடாது. அதுதான் ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு. நேத்து ஏதோ புத்தி கெட்டு போய் நான் அந்த மாதிரி கேட்டா நீ என்னன்னா இனிமே எது கேட்டாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், உங்க இஷ்டம் தானே சொல்லிட்டு இருக்க. நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்கல்ல. அதுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா என்ன வேணாலும் செய்வியா? இங்க பாரு, இது நம்மளோட லைஃப். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த லைஃப்ல ஹாப்பினஸ் இருக்கும். இல்லனா எனக்கு நல்லா புரியுது நித்யா, நான் பண்ணது தப்பு தான். ஏன்னா நீ எந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட அவ்வளோ கொடுமை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. ஸோ டக்குன்னு ஒரு ஆம்பளைய நம்புறதே பெரிய விஷயம். அதுவும் புருஷன்னு வரப்போ இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னையே மாத்திக்கிட்டு தான் இருக்க. அப்படி இருக்கப்போ உனக்கு இன்னும் டைம் தேவைப்படும் தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாரிம்மா, இதுக்கப்புறம் எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. இங்க பார், நாம எப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் அது நம்மளோட விருப்பத்தோட தான் இருக்கும். ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் ஆரம்பிப்போம். சரியா? தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நான் ஏதோ நினைச்சும் கிட்ட பேசாம இருந்தா நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னை என்னதான் சொல்றது? இல்லைங்க, அது நான் தான் சொல்லிட்டேன்ல, அதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம ரெண்டு பேரும் விருப்பத்தோட தான் எல்லாமே நடக்கும். ம், நித்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்துச்சுல்ல? உன் மனசுல கொஞ்சம் கூட ஆசையே இல்லாம தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா இது நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? திரும்பவும் நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அப்படி இருக்கப்போ என் பொண்டாட்டி சிரிச்ச முகத்தோட இருக்கணும்ல. அவளுக்கு அப்போ கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் இப்ப கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சிரிப்பியா? ம். இருக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படி வச்சிருந்தா? நீங்க என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பேசுறீங்களா? இல்லை நிஜமாவே உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? என் பட்டுக்குட்டி, நிஜமா எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காகடி கோவப்படணும்? அப்போ சரி, நீங்க பூ கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அத்தை தானே கொடுத்து விட்டாங்க. அட ஆமாமா, பத்தியா மறந்தே போயிட்டேன். உன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். பாரு, பூ எடுத்துட்டு வந்ததை நானே மறந்துட்டேன். எடுத்து கொடுக்குறேன். ம்ஹும். என்ன நித்யா, வேண்டாமா என்ன? பூ வச்சாதான் அழகா இருக்கும். அதெல்லாம் இல்ல, பூ வைக்கணும். நான் வச்சுக்க மாட்டேன். நித்யா, அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க, வைக்கலன்னா நல்லா இருக்காது, வச்சுக்கோ. ம்ஹும். நீங்க தான் வச்சு விடணும். அட, இந்த சான்ஸை போய் நான் விட்டுருவேனா? தோ உடனே வரேன். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் என்னம்மா, இப்போ ஓகேவா? சரி, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. பாரு, இப்பதான் என் நித்யா ரொம்ப அழகா இருக்கா. எப்பவும் என் நித்யா எதுக்காகவும் அழக்கூடாது, சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். சரியா? மா, என்ன ஷாலினி, என்னம்மா நடக்குதுங்க? அந்த கார்த்திக் என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இறங்கி வரான்? எனக்கு இவங்களை பார்க்க பார்க்க அப்படியே கோபமா வருதுமா. நான் கூட இந்த கார்த்திகை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால அவன் நம்மளையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பான், எப்பவும் சந்தோஷமாவே இருக்க மாட்டான்னு நினச்சம்மா. ஆனால் இந்த அனிதா கூட சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு வராமா, எனக்கு பார்க்கவே அப்படியே கடுப்பா இருக்கு. அட நீ வேற ஏன் ஷாலினி, இப்பெல்லாம் இந்த வீட்டில் இப்படி தான் நடக்குது. ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது என்ன, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது என்ன, அப்படியே பார்க்க முடியல தெரியுமா? ரெண்டுங்களும் எப்பவும் ஒன்றா தான் தெரியுதுங்க. என்ன பண்ணுறது, இவனுங்களெல்லாம் பார்த்தா கோவமாக தான் இருக்கு, வேற வழி இல்லையே.
ஆனா ஒண்ணுமா, இவன் மட்டும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நாம என்னடி பண்ண முடியும்? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? அட ஆமாடி, நாம 2 பேரும் நினைச்ச மாதிரி தான். இவங்க 2 பேரும் இத்தனை நாளா சேர்ந்து வாழவே இல்லை. அது உங்க அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் தெரியற மாதிரியே சாந்தி முகூர்த்தத்தை திருப்பியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னது? இதை நம்ம நடக்கவே விடக்கூடாதுமா. என்ன பண்ண முடியும் ஷாலினி? அவங்கெல்லாம் நேரம் காலம் எல்லாம் பார்த்து குறிச்சு தான் வச்சிருக்காங்க. நாம நடக்கக்கூடாதுன்னா அது எப்படி முடியும்? என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ தானம்மா சொல்லிட்டு இருப்ப இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு. ஏற்கனவே அந்த அபி இருக்கா, இருந்தாலும் அவள் பொட்ட புள்ளங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒருவேளை கார்த்திக்கும் அனிதாக்கும் ஆம்பளை பையன் பிறந்துட்டா உனக்கு சொத்துல எதுவுமே கிடைக்காது நீ தானம்மா புலம்பிட்டு இருந்த. இப்போ என்னன்னா? ஆமாடி, எனக்கும் நினைக்கிறப்ப பத்திக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் என்னடி பண்ணுறது? நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம்? எதையாச்சும் யோசிக்கிறேன். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஐடியா மாட்டோம்மா. அது ரெண்டுங்களுக்கும் எப்படி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த கார்த்தி மட்டும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கும் முகூர்த்தம் தவறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நினச்சாலும் திரும்பவும் இவங்க டேட் குறிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். என்ன ஷாலினி பண்ண போற? அது நான் பண்ணுறப்ப உனக்கே தெரியும். வெயிட் பண்ணி பாருமா. சரிடி, அப்போ கண்டிப்பா இவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்காது. ஆமாம்மா, கண்டிப்பா நடக்காது. எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஃப்ரீயா விடு. அப்பா, 2 ஜோடியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமா இருக்காங்க. கண்டிப்பா இந்த தாலி பெருக்கு முடிச்ச உடனே கண்டிப்பா சுத்தி போட்டுறணும். அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. போங்க, பிள்ளைங்களுக்கு நலங்கு வைங்க. வச்ச உடனே தாலியை பிரிச்சு கோத்துடலாம். போங்க போங்க. அத்தை, இந்த வீட்டில் பெரியவங்க நீங்க தான். நீங்க முதல்ல போய் நலங்கு வைங்க அத்தை. இல்லம்மா, பெத்தவங்க இருக்கிறப்போ நான் எதுக்குமா வைக்கணும்? பெத்த பிள்ளைங்கள உங்களை தவிர வேற யாரும் மனசார வாழ்த்த முடியாதுமா. போங்க போங்க, உங்க பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நலங்க வச்சுட்டு வாங்க. போங்க. என்னம்மா நீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க பேர பிள்ளைங்க. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்களும் அப்பாவும் இத்தனை வருஷம் எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க. அதே சந்தோஷத்தோட அவங்களும் இருக்கணும்லம்மா. முதல் நலங்க நீங்களே வைங்க. ஆமாத்த, எங்களை விட ஒருத்தர் அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனா அது நீங்களும் மாமாவும் தான். போங்கத்த, உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, நானே போய் நலங்க வைக்கிறேன். பாட்டி, என் பேரனும் பேத்தியும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அரண்டிங்களா, உங்க முன்னாடி இருக்க தட்டுல தாலிய கோத்து வச்சிருக்கோம் பாருங்க. எடுத்து உங்க பொண்டாட்டிங்களுக்கு போட்டு விடுங்கப்பா. நல்லபடியா இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. 2 ஜோடியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமா இருந்தாங்க. ஆமா ஆமா, இந்த 2 ஜோடியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இவங்கள பார்க்குறப்போ சூர்யாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இவங்க 2 பேரும் மாதிரி பிள்ளைக்கும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணு அமைஞ்சிட்டா எனக்கு அதுவே போதும். அவ்வளோதானே, சீக்கிரமா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா நம்ம சூர்யாவுக்கு நல்ல ஒரு பொண்ணாதான் அமையும். அட நீங்க வேற லக்ஷ்மி, நான்லாம் எப்பவோ கேட்டுட்டேன். எப்போ கேட்டாலும் இந்த பையன் இப்போதைக்கு கல்யாணம் வேணானே சொல்லிட்டு இருக்கான். என்ன செய்யறதுனே தெரியல. ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். நானும் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன், எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான். ஒரு வேளை சூர்யா யாரையாச்சும் விரும்புறானோ என்னமோ. உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்க ஏதாச்சும் தப்பா நினைப்பீங்களோன்னு கூட சொல்லாம தள்ளி போடுறாரோ என்னமோ. உட்கார வச்சு ஒரு நாள் கேட்டு பாருங்க.
லக்ஷ்மி, நீங்க சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும். உங்க வாய்க்கு சர்க்கரையா அள்ளி போட்டுருவேன். அவன் மட்டும் யாரையாச்சும் விரும்புறேன்னு சொன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. நான்லாம் எத்தனையோ முறை கேட்டுட்டேங்க, உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்குன்னா சொல்லுப்பா, அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. எங்க அதை பத்தி பேச்சு எடுத்தாலே இப்போதைக்கு வேண்டாம் தான் சொல்றான். யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன்றான், பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன்றான். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. எனக்கும் நாளைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வரலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஜாதகம் பார்க்க போறீங்களா? ஆமாங்க சுமதி, எனக்கும் கொஞ்ச நாளா தோணிட்டே இருக்கு, போய் ஜாதகம் பார்த்துட்டு வரலாம். இவன் ஜாதகப்படி என்னதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போனாலும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாவே வேண்டாம் வேண்டான்னு சொல்றான்ல, அதான் ஜாதகம் பார்த்து எப்பதான் இவனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நல்லதுதாங்க, அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஆமாங்க, கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல பொண்ணாவே உங்க வீட்டுக்கு மருமகளா வருவா. அப்படி அமைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அவங்க எங்களை பார்க்கணும்லாம் இல்ல, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன மேடம், ஒரு வழியா என்ன பார்க்க வந்துட்டீங்க போலயே. நானும் உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் வந்துட்டல. சரி சொல்லுங்க கவின், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, அவ்வளோ பிஸி மேடம். ரீசன் சொன்னா மட்டும்தான் வந்து பாப்பீங்க. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா கேட்டேன். சரி, என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா அப்பர்னாக்காவும் கையெல்லாம் அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தேன். ஓ, சரிதான். இங்க வந்தாலே ரொம்ப பிஸி ஆயிடுறல்ல, என்ன கூட கண்டுக்கிறது இல்ல. எப்பவும் எல்லார் கூடயும் பேசி சிரிச்சிருக்கிறது தான் உனக்கு வேலை. என்ன கவின், நீங்க டெய்லி ஆபீஸ்ல உங்களை நான் பாக்குறேன், ஆனா இங்கெல்லாம் டெய்லி வர்றது இல்லல, என்னைக்காச்சும் தான் வரோம். ஸோ வரப்போ எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான். இதுக்கு போய் நீங்க சரிம்மா, சரி சரி. கவின், இப்போ பாரு வைஷு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஆஃபீஸில் நீங்கள் எல்லாரும் பிஸி ஆயிடுவீங்க. பிகாஸ் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வராங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு. ஆஃபீஸில் கூட நம்ம நினச்ச டைம்க்கெல்லாம் பேச முடியாது, சரியா? அதனால அப்பப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சமாச்சும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, எனக்கும் ஆசை இருக்கும்ல. என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ, கும்மாளமோ கொண்டாட்டமோ. ஓகே ஓகே, பார்க்கலாம். நான் ஃப்ரீயா இருக்கப்போ கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். அப்படிங்க, இங்க ஒருத்தன் ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்கானே, அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசலான்னு இல்ல, அதை விட்டுட்டு என்னையே நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. வைஷு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உன்கிட்ட சொல்லணும் தான் முக்கியமா கூப்பிட்டேன். என்னங்க? அது என்னன்னா, நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டல, நாமளே வீட்டில் சொல்லிடலாம், வீட்லயா தெரிய வரப்போ பிரச்சனைன்னு. அதான் வைஷு, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஒரு பக்கம் நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் மேரேஜ் வருதில்ல, அவ கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா நானே வீட்டில் எல்லார்கிட்டையும் எடுத்து பேசி அம்மா கிட்ட வந்து பேச சொல்றேன், சரியா? கவின், பயமா இருக்கு கவின். வீட்ல எல்லாரும் ஒத்துப்பாங்களா? நீங்க சொல்றப்ப யாராச்சும் ஏதாச்சும் வேண்டான்னு சொன்னாங்கன்னா? லூசு, அது எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன், அப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல அப்புறம் நான் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நான் பொறுமையா பேசுறேன். கவின், ஆனா அம்மா கிட்ட எப்படி? இங்க பாரு, பயப்படாத. நான் தான் சொல்றேன்ல, இது கண்டிப்பா அம்மாக்கு நம்ம லவ் பண்றதா தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கிறதா வீட்ல சொல்லி நான் பேச வைக்கிறேன். ஸோ இது ஒரு மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே கொண்டு போகலாம். நீ பயப்படாத வைஷு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க கவின். இத பத்தி பேசின உடனே மேடம்க்கு மூஞ்சி மாறிடுச்சு. கொஞ்சமாச்சும் சிரிமா. சரி, இத சொல்ல தானே கூப்பிட்டீங்க, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? கவின், வீட்ல எல்லாரும் இருக்காங்க, யாராச்சும் பார்த்தா கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க. இங்க ரொம்ப நேரம் நின்னல என்னால பேச முடியாது, நான் கிளம்புறேன். பாய். சரி. பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. ஷாலினி, எதுக்குடி கூப்பிட்ட? என்னம்மா நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்க? இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, மறந்துட்டியா என்ன? அது எப்படி மறப்பேன்? அதை தான் கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எந்த யோசனையும் வர மாட்டேங்குது, என்ன பண்றது? அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நீ கூப்பிட்ட. என்னன்னு சொல்லு. இங்க பாத்தியா? என்னடி ஏதோ டப்பா மாதிரி வச்சிருக்க? மா, இது என்ன தெரியுமா? தூக்கு மாத்திரை. என்னது? ஆமாம்மா, நீ தானே கேட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு, அதான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது?
ஏண்டி தூக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இதை கொடுக்க முடியும்? ஏம்மா நீ எனக்கு தான் அம்மாவா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. இவ்வளோ மக்கா இருக்க. தூக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் அவங்க ரூமுக்கு பாலை கொடுத்து விடுவாங்கல்ல. எப்படியும் கண்டிப்பாக பாலை குடிப்பாங்க. இந்த மாத்திரையை அந்த பாலில் போட்டு கலந்துடலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது? அட செம்ம ஐடியாடி. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரி யோசிச்சிருக்க. கரெக்டு தான் ஷாலினி. அங்க கம்ம கம்மனு பாதாம் பிஸ்தான்னு போட்டு பாலை சுண்ட காய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் ஆளுங்க கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து போவாங்க. அந்த டைம்ல இதை போட்டு நம்ம கலந்துடுறோம். பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி முத ராத்திரி நடக்குதுன்னு. எப்படியும் இந்த பாலை குடிச்சிட்டா படுத்து தூங்க வேண்டியதுதான். அதாம்மா. இந்த கார்த்தி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவ எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மேல கைய வைப்பாமா? அவளெல்லாம் சும்மா விடவே கூடாது. இன்னைக்கு ரொம்ப ஆசையா எதிர்பார்ப்போட இருப்பாங்கல்ல, எதுவுமே நடக்கலனா அதுதாம்மா எனக்கு வேணும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. கிச்சன்ல இருந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. கண்டிப்பா கிளம்பின டைம்ல கண்டிப்பா இதை போட்டு நம்ம கலந்துடணும். சரியாமா? ஆமா ஷாலினி, கண்டிப்பா நாம நினைச்சதுதான் நடக்கும். சரி சரி வா வா, ஹாலில் போய் உட்காந்துக்கலாம். அப்பதான் அங்கிருந்து கிச்சனை பார்க்க முடியும். அவளுங்களா கிளம்புன உடனே போய் கலக்கணும்ல. வா வா, ஹாலில் போய் உட்காந்துக்கலாம். ஓகேம்மா. அனு சொல்லுங்க அத்தை. அனிதா ரெடி ஆயிருப்பா தானம்மா? ஆமா அத்தை, நானு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். கண்டிப்பா ரெடி ஆயிருப்பான். பால் நல்லா சூடா இருக்குமா, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள அனிதா ரெடியா இருக்காளான்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறியா? சரிங்க அத்தை, நான் போறேன். அப்புறம் அனு, உனக்கு நல்லா தெரியும், நல்ல நேரம் வேற உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல. நல்ல நேரம் பார்த்து உள்ள ரூம்ல அனுப்பிடு. அத்தை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா. கோமதி நீ வா, அதான் அனு இருக்கால, அவ பார்த்துப்பா, நாம போலாம் வா. சரிக்கா. ஷாலினி பாத்தியா, இந்த பால் பாரு எவ்வளவு கம கம்மன்னு இருக்கு. பாதாம் பிஸ்தா முந்திரின்னு எல்லாத்தையும் அரைச்சி ஊத்தி காய்ச்சி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கலக்கிற கலக்கல காலையில எப்படி வராங்கன்னு பார்க்கணும் ஷாலினி. அதை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அம்மா பேசிட்டே இருக்காத, சீக்கிரமா எடுத்து போடு. அங்க பாரு யாராச்சும் வந்துட போறாங்கம்மா. அந்த அணு எப்பனாலும் இங்க வருவா. அட ஆமா ஷாலினி, நீ சொல்றதும் கரெக்டு தான். இதோ போட்டுடுறேன். எப்படியோடி போட்டு கழந்தாச்சு. சரிம்மா வா வா போயிடலாம். வா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட ராகாஸ் லவ் கார்ட்டூன் சேனல்ல நியூஸ் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.